வாழ்க வளமுடன். சொல்லுங்கள். காதில் சீழ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் தண்ணியாக வருது, ஒரு நாள் சீழாகுது. அது 3 மாதமாக அது மாதிரி. யாருக்கு? எனக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சா? 3 மாதத்தில் எப்படி காதில் சீல் ஓடிது? காதில் ஏதாவது குச்சி விட்டிங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. போன வருஷம் மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. காது, மூக்கு, கண், தொண்டை, வாய் இதெல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. எங்கே தப்பு நடந்தாலும் அதுதான் நடக்கும். சதை எடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே போகிற நரம்பு ஏதாவது கட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் புண்ணாக இருக்கும். அந்த புண்ணு வந்து காது ஜவ்வு வழியாக வெளியே வரும். மருள்னு ஒன்று இருக்குது. மருள் செடின்னு சொல்லுவாங்க, விரல் மாதிரி இருக்கும். நான் காட்டியிருக்கேன், டிவிலெலாம் காட்டியிருக்கேன் மருள்னு சொல்லி. மருளில் வந்து விளக்கெண்ணெயை தடவி நல்லா அப்படியே நல்லெண்ணெய் விளக்கில் வாட்டி அந்த சாரை புழிஞ்சு காதில் விட்டோம்னா வலி குறையும். பன்றியினுடைய மூத்திரம் யாராவது பன்றி வளர்க்குறவங்களையும் கேட்டிங்கன்னா பிடிச்சி தருவாங்க. புரியுதுங்களா? அந்த மூத்திரத்தை வாங்கி 2 காதிலையும் ஊற்றி பஞ்சை ஊற்றி அடைச்சிட்டு வாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள் காதில் சீழே வராது. சீல் வழிஞ்சாலும் காதில் புண்ணாக இருந்தாலும் காதே வந்து பயங்கரமாக துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கும். அது எதனால் வந்துச்சுன்னேவோ தெரியாமல் சிலருக்கு அந்த காதில் வர்ற நோய்களுக்கு வந்து பன்றியினுடைய சிறுநீர் நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வந்து 3 சொட்டு வந்து 2 காதுலையும் விட்டு அடைச்சிட்டிங்கனாக்கா அது புண்ணாக இருந்தாலும் சீல் வளைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் துர்நாற்றம் வீசி என்ன மாதிரி உங்களுக்கு காதில் வர்ற நோய்களெல்லாம் வந்து சரியாயிரும். அதை அருவறுப்பு பார்க்கக்கூடாது. அந்த நோய் சரியாகணும்னாக்கா யார்கிட்டையாவது நீங்கள் அதை தேடுதல் வச்சு வாங்கி அதை பண்ணுங்கள், சரியாயிரும். எங்கள் கிராமப்புறத்துலலாம் வந்து மலை பக்கத்தில் இருக்கிறன்றதுனால மருள் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது. அது வந்து புல்லுக்கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கெட்டுறதுக்கு அதை தான் வந்து கயராக வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மருளை வந்து நல்ல விளக்கெண்ணெய் தடவி அதை நல்லா விளக்கில் வாட்டி 3 சொட்டு நல்லா காதில் புழிஞ்சு விட்டிங்கனாலும் அது காது நோய் வந்து சரியாயிரும்.